நான் 2 வருஷம் ஜாப் போயிட்டு இருந்தது குவிட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நான் ஒரு ஃபெயிலியர் ஃபேஸில் நின்றுட்டு இருக்கேன். என்னை சுற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்கிட்ட பேசுறதில்ல, எங்கள் அம்மா என்னால் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு மெயில் காலையில் ஏர்லி மார்னிங் எனக்கு வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு கண்டிப்பாக இது உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். ஏன்னா இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து 2 வருஷம் ஜாப் போயிருந்தாரு. ஜாபை குவிட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து அகாடமியெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு ஃபீ எல்லாம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் 2023 அப்ரன்ஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டாக ஃபெயிலியர் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் கொடுத்துருக்காரு, அதுலேயுமே ஃபெயிலியர் தான் இருந்திருக்கு. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. என்னை சுற்றி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அண்ட் அவங்கள ஜாப் போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு அந்த மெயில் வந்து இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப 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 கடினமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளான் பி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 வருஷம் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் இருக்கா, 2 வருஷம் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதில் எந்த இதுவுமே நான் சொல்லலை, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் கோ வித் பிளான் பி. ஒரு ஜாபுக்கு போங்க, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டன்ட் ஆகுங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்றது மிகப்பெரிய ட்ராப் தான். பிகாஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும்போது எல்லாருமே உள்ள வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஆசையில தான் இருப்போம். பட் இருந்தாலுமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் கோ வித் பிளான் பி. பிளான் பி வச்சுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 வருஷம் தாண்டி கண்டினியூஸாக இதுக்காகவே ஃபுல் டைம் கொடுக்காதீங்க. ஓகே.